தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழித்துடுவோம் என்று சொன்னான் பாரதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவை எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி ஏதுமில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய முண்டாசு கவிஞன் பாரதியை பிறந்த நாள் இன்று. இந்த நாளில் நமது மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் என்கின்ற இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் இது சாதாரண கூட்டமா அல்லது தேர்தல் முடிந்து வெற்றி விழா கூட்டமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர், இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அலெக்சாண்டர் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், எனது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மாதவரம் மூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர், எனது அன்புக்குரிய தம்பி பெஞ்சமின் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தமிழகமெங்கும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தஞ்சை இளங்கோ, லோகநாதன், மகா சுசீந்திரன் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் சுந்தரம், செல்வி தாமு மற்றும் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஆனந்த பிரியா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி, முன்னாள் மாவட்ட தலைவர் மனோகர், முன்னாள் மாவட்ட தலைவர் சென்னை சிவா, மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத், அயலக பிரிவு மாநிலத்தில் சுந்தரம், சிந்தனையாளர் பிரிவு கோவர்த்தன், உள்ளாட்சி மேம்பாடு பாஸ்கர், அரசு தொடர்பு சூரிய நாராயணன் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க G ராதாகிருஷ்ணன், குமரன், பிரகாஷ், சத்யா, ராஜு உள்ளிட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், அதனுடைய சார்பு அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற வராகி அம்மன், மாதவரம் கரி வரதராஜ பெருமாள், மதுரவாயில் மார்க்க சகாயேஸ்வரர், இந்த ஆண்டவர்களெல்லாம் அருள் பாலிக்கின்ற இந்த அற்புதமான பகுதி இந்த அம்பத்தூர் மாவட்டம் 300 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றையும் சிறப்புகளையும் கலாச்சாரத்தையும் வந்தாரை வாழ வைக்கும் பெரும் மதிப்பும் கொண்டுள்ள இந்த சென்னை மண்ணில், எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் உள்ள இந்த மண்ணில் இவ்வளவு மோசமான நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு எனக்கு முன்னாலே பேசிய மாதவரம் மூர்த்தி அவர்களும், அலெக்சாண்டர் அவர்களும், பெஞ்சமின் அவர்களும் பேசினார்கள். இவ்வளவு மோசமான அவல நிலைமை இந்த சென்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிங்கார சென்னையை உருவாக்குவோம் என்று சொன்னார்களே, இன்றைக்கு சீரழிந்த சென்னையாக இருக்கிறது. மழை வந்தால் வெள்ளம், ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்னது ஒன்று, இப்பொழுது நடந்து காட்டுவது ஒன்று. இவ்வளவு அவலமான சூழ்நிலையில் ஒரு வீடியோ காட்சி மூலமாக இந்த பகுதியில் என்ன நடைபெறுகிறது என்பதை ஒரு 2 நிமிடம் வீடியோ காட்சி மூலமாக பார்க்கலாம். அந்த பகுதியில் வீடியோ தெரியுதில்ல, இல்ல சவுண்டு ஆடியோ ஆடியோ வரல. இங்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஆட்சிக்கு வந்தார்கள். சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள், மின்சார வரி கூட்ட மாட்டோம், மின்சார கட்டணம் கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள்.
2 மாதங்களுக்கு ஒரு முறை இருக்கிற மின்சார கட்டணத்தை 1 மாதத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிகளை விமர்சித்த போது இப்படி ஒரு ஆட்சியா என்று விமர்சனம் செய்த இன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இரும்பு கரம் அல்ல, எல்லா கரமும் இன்னைக்கு துருப்பிடித்த கரமாக மாறி இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் இன்னைக்கு அவருடைய கரமெல்லாம் என்ன கரம்? துருப்பிடித்த இரும்பு கரமாக மாறிவிட்டது. பாலியல் பலாத்காரங்கள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை விற்பனை. பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்ல, கல்லூரிகளில் மட்டுமல்ல, கிராமமாக இன்னைக்கு கஞ்சா விற்பனை அதிகமாகி கொண்டிருக்கிறது. சென்னையிலே பெரிய ஹோட்டல்களில் மெத்தபெட்டமைன் ஆக இந்த போதைப் பொருட்களும் இன்னைக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடைபெறுகிறது? நாட்டில் கஞ்சா போதை போட்டுக்கொண்டு சிறு குழந்தைகள் கூட விட மாட்டார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு 3 வயது குழந்தை கூட தப்பவில்லை. அலெக்சாண்டர் சொன்னதை போல 70 வயது பெண்கள் கூட தப்பிவிட முடியவில்லை. இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிரான வீடியோ ரெடியா இருக்கா, ஆடியோ ரெடியா பண்ணணும். வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னை இன்று சீரழிந்து பொலிவிழந்து நிற்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான். திமுகவில் இருந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், சேகர் பாபு என முதல்வர், துணை முதல்வர் உட்பட 5 அமைச்சர்கள், 15 எம்எல்ஏக்கள், 3 எம்பிக்கள் இருக்கிறார்கள். சென்னைக்கு இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கிய பிரச்சனை மழைநீர் தேங்குவதுதான். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன் இவர்கள் சொல்வது, அங்க கிட்டத்தட்ட ஒரு 70% வேலை முடிஞ்சிருக்கு. உருட்டு நீ பணிகள் 85% முடிஞ்சிருக்கிறது. 95% பணிகள் முடிந்து விட்டது. உருட்டு அதை திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள்லாம் நிறைவேற்ற காரணமாக தான் இன்னைக்கு சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு. 4000 கோடியில் சென்னை மழை நீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்தி விட்டதாக பெருமை பேசினார்கள். ஆனால் மழைக்கு பின் நடந்தது. சென்னையில் மழைக்கு இதுவரை 17 பேர் மரணம் அடைந்துள்ளதாக. சாக்கடை குழி திறந்திருக்கிறது, பாதாள சாக்கடை. ஆனால் அதை கவனிக்காமல் மாநகராட்சி விட்டதனுடைய விளைவை இப்போது நாம் பார்க்கலாம். சாப்பாடுலாம் இல்ல, எதுவுமே இல்ல. 3 நாள் ஒவ்வொரு ஆண்டும் 4000 முதல் 5000 கோடி என ஒதுக்கும் நிதிகள் எங்கே போகிறது? அந்த ₹1 எங்க சென்னையின் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கும் அதல பாதாளத்தில் தான் இருக்கிறது. ஆட்சி நம் கையில், அதிகாரம் நம் பையில் என்ற மமதையில் இந்த திமுக குண்டர்கள் போடும் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இருசக்கர வாகனம் மீது சொகுசு காரை ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார் ஏற்றி இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது திமுக பிரமுகர் ஒருவரின் பேரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அம்பத்தூர் அருகே நிலத்தை அபகரிக்க முயற்சித்ததாக கூறி திமுக கவுன்சிலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்ற அனுமதியுடன் இடத்தை அளவிட வந்த துணை வட்டாட்சியரை திமுக நிர்வாகி ஒருவர் ஒருமையில் பேசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன நடந்தது என்று நன்றாக தெரிந்திருக்கும் உங்களுக்கு. மாணவி வாக்குமூலத்தில் சொன்ன அந்த சார் யார் என்பதற்கான விளக்கத்தை திமுக இன்று வரை வழங்கவில்லை. இதற்கு மிக முக்கிய காரணம் பெண்களுக்கு எதிரான பல குற்ற செயல்களில் திமுகவினரே ஈடுபடுவதுதான். சென்னையை பன்மடங்கு உயர்த்துவோம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக சென்னையை கூறு போட்டு கொள்ளையடித்தார்களே தவிர சென்னையை வளர்க்கவில்லை. இப்படிப்பட்டவர்களை வரும் 2026 விரட்டியடிப்போம். தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவே பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, சிங்கார சென்னையா மாத்துவோம்னு சொல்லிட்டு இப்ப சீரழிந்த சென்னையா மாத்தி இருக்கிறது தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய திறமை என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% கூடியிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள்.
போக்சோ குற்றம் 52% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள். இந்த குற்றத்தெல்லாம் செய்கிறது யார் செய்யறாங்க அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த குற்றத்தை செய்கிறது எல்லாமே திமுக பின்னணியில் தான் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர், அமைச்சரோடு நெருங்கிய தொடர்புடையவர். அவர் அந்த பெண்ணை இரவு 8 மணிக்கெல்லாம் அழைத்து போய் அவரும் பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு இன்னொரு சார் இருக்காரு பேசலாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த சார் வேற, இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சார் வேற. இது எஸ்ஐஆர். இது அப்புறம் சொல்றேன், எஸ்ஐஆரை பற்றி அப்புறம் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகர் மட்டுமல்ல, அரக்கோணம் கல்லூரி மாணவியை அவர் பலாத்காரம் பண்ணி திருமணம் செய்து அவர்களை பிறகு அவங்களை சித்திரவதை செய்ததும் தெரிய வந்தது. அதுவும் யார் என்று சொன்னால் தெய்வ செயல். அரக்கோணத்தில் இருந்து ஒரு தெய்வ செயல், திமுகவை சேர்ந்தவர். கோயம்பேடு பகுதியில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவர் பாலியல் தொழிலை ஈடுபடுத்தியதும் திமுகவை சேர்ந்தவர். இதுதான் திமுகவில் இன்னைக்கு மிக முக்கியமாக கஞ்சா கடத்தல், போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு திமுக அரசு இனி தொடர வேண்டுமா என்றுதான் எனக்கு முன்னாலே பேசினார்கள். சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே சமூக நீதி இருக்கிறது? இங்க பள்ளிக்கூட ஹாஸ்டல்ல மட்டும் சமூக நீதி என்று போர்டு மட்டும் போட்டுக்கொண்டால் போதுமா? ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் என்ன நிலைமையெல்லாம் பண்ணார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? மவுண்ட் ரோட்டிலே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஒரு பகுதியில் இருந்த இடத்தை எல்லாம் மாற்றி நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லி அவர்களை படாத பாடுபடுத்தி இப்பொழுது காலையில் உணவு கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை கீழே இறங்கி வந்திருக்கிறது. காரணம், இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்பை பார்த்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகவும் பின்தங்கி இருக்கிறது, மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இன்றைக்கு மத்தியானம் கூட இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களை, அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கருத்து கணிப்பு பார்த்தால் 157 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வெல்லக்கும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறார். இதே கருத்து கணிப்பை தான் முதலமைச்சருடைய மருமகனும் வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து கணிப்பிலே பார்த்தால் இன்னைக்கு 90 இடங்களுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக இறங்கி போயிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு. யாரும் தொழில் செய்ய முடியாது. சென்னையிலே தொழில் செய்தால் குண்டர்கள் வந்து அவர்கள் வரி வசூல் பண்ணுகிறார்கள். யார் அந்த குண்டர்கள் என்று சொன்னால் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். துப்புரவு தொழிலாளர் என்ன கேட்டார்கள்? கூலி உயர்வு கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீர்கள். இன்றைக்கு கூட இன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு முன்பாக ஆசிரியர்கள் எல்லோரும் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். ஆசிரியர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், கோட்டையிலே வேலை பார்க்கிற அனைத்து அரசு ஊழியர்களும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறார்கள். சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் கொடுக்கிறார், எந்த அரசு அலுவலர்களும் இன்றைக்கு லீவ் எடுக்கக்கூடாது என்று. ஏன் என்று சொன்னால் எல்லோரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் சீஃப் செக்ரட்டரி மறைமுகமாக அவர்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அவ்வளவு மோசமான அளவுக்கு ஒட்டுமொத்த பொதுமக்கள் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு எல்லா தரப்பிலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இன்னைக்கு இந்த அரசு இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சென்னையிலே துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு தனியாருக்கு விடுகிறார்கள். ஒரு கழிவறையை மட்டும் 300 ரூபாய். ஆனால் கூலி உயர்வு கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். ஒரு கழிவறை கழுவதற்கு 300 ரூபாய் என்று சொன்னால் அதில் இருக்கிற மீதி பணத்தை எல்லாம் யார் கொள்ளையடிக்கிறார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தான். இன்றைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த 17 பேர் மீது வழக்கு இருக்கிறது, இடி வழக்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு திமிராக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அழிவின் விளிம்பில் இருந்த திமுக அரசை இன்னைக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ள போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு காரணம், அவர்கள் செய்த ஊழல் இன்னைக்கு நிறைய அம்பலமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும்
என்று பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு மழை வெள்ளத்திலே இந்த வீடியோவில் பார்த்திருக்கலாம், 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் 400 ரூபாய் செலவு பண்ணதாக எங்கேயுமே இல்லை. எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர் தேங்காது என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெள்ளம் அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு செய்துவிட்டு வந்தோம். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மட்டும் 2000 கியூசெக்ஸ் தண்ணி வந்திருக்கிறது. ஆனால் வடிகால் இல்லை. அம்பத்தூர் ஏரி நிரம்பி வழிகிறது. ஆனால் வடிகால் இல்லாமல் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலதிபரெல்லாம் இன்னைக்கு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னா. இப்ப எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், சென்னையில் மக்கள் எல்லாம் வெள்ளம் வந்தா நீச்சல் தான் அடிக்க போறாரு. வேற வழியில் வெள்ளம் அவ்வளவு மோசமான அளவு இருக்கிறது. 2021 15,000 ரோடு போட்டதாக சொல்றாங்க. ஆனால் இதுவரையில் எங்கேயுமே ரோடுகள் போட்டதாக இல்லை. மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. அம்பத்தூரில் சுரங்கப்பாதை அமைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அடிப்படை வசதி ஒன்று கூட இல்லை. பள்ளிக்கூடங்களில் கழிவறை இல்லை. எல்லாம் போதைமயமாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்னைக்கு ஒரு இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க. அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் மானிய டிக்கெட் தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் தரவில்லை. ஆக இவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தந்தார்கள் என்று கேட்கிறார்கள். மத்திய அரசு என்ன தந்தது என்று கேட்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இதுவரையிலும் 14,83,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு மட்டும் 8,015 பேர், 80,184 பேருக்கு 152 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு 3,570 கோடி ரூபாயில் சென்னை டு துறைமுகம் மதுரவாயில் 2 அடுக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கொடுத்தது. மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் 3,570 கோடி ரூபாய் இன்றைக்கு 2,800 மாணவர்களுக்கு இதே மாவட்டத்தில் மட்டும் 2,800 மாணவர்களுக்கு மட்டும் 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்சூரன்ஸ் திட்டம், மத்திய அரசுடைய இன்சூரன்ஸ் திட்டம் 37,770 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் 12 ரயில்கள் ஓடுது. இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஓடுதுன்னு சொன்னா பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான்ல ஓடுற புல்லட் ட்ரெயின் மாதிரி இன்னைக்கு ஓடுது. சென்னையில் இன்னைக்கு 2 மணிக்கு புறப்பட்டா இரவு 10 மணிக்கெல்லாம் இன்னைக்கு திருநெல்வேலி போய் சேரும். 8 மணி நேரத்தில் திருநெல்வேலி போகிறது. 8 மணி நேரத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் போகுது. வந்தே பாரத் ரயில் சென்னையில் சென்ட்ரல்ல இருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு போகுது. 4 மணி நேரத்தில் வந்தே பாரத் ட்ரெயின், தேஜஸ் ட்ரெயின். யாருடைய ஆட்சி? பாரத நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. 2014 முன்பு நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே, ஒரு ரயிலாவது விட்டீர்களா? இன்னைக்கு ரயில் வந்தே பாரத் ஓடுது என்று சொன்னா தமிழ்நாட்டிற்கு தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு தமிழகத்திலே 11 மருத்துவக் கல்லூரிகள் தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? இதுவரையில் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? இதுவரை ஒரு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது லாக்அப் டெத் மரணங்கள், இவ்வளவு மரணங்கள் நடைபெற்றது என்று சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி வந்த பிறகு 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. யாருடைய ஆட்சி? காரணம், சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கையில இல்லை. சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்க முடியவில்லை உங்களால். முன்பெல்லாம் கலைஞர் சொன்னார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது. நீங்கள் காவல்துறை செயல்பட விடவில்லை. செயல்பாடு இல்லை, இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காரணம் யார்? தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய ஆட்சி தான் நடைபெறுகிறது. உங்களுடைய துணை முதலமைச்சர், உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தானே துணை முதலமைச்சர். அதற்காக தானே இவ்வளவு பாடுபடுகிறீர்கள். இவ்வளவு அக்கறையும் கவனமும் நீங்க இருக்க கோயில் கோயிலாக இன்னைக்கு குடும்பத்தோடு போகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் குடும்பம் கோயிலுக்கு போகிறது, இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்துக்கள் எதிரானவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கி அரசியல்.
திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியவில்லை. நாங்கள் இன்றைக்கு இங்க தீபம் ஏற்றிருக்கிறோம். இந்த தீபம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீப ஒளி தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய இதயத்திலும் அந்த ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. திருப்பதி போனால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள். இனி திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆட்சிக்கே திருப்பம் ஏற்பட போகிறது. நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். என்ன தீர்ப்பு? ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்றலாம். அந்த போலீஸ் கமிஷனர் பாதுகாப்போடு போய் 10 பேர் மட்டும் தீபம் ஏற்றினால் போதும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் அதை மதிக்கவில்லை. ஆனால் அதை மதித்திருந்தால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கும். இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்காது. உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக உங்களுடைய வாக்கை தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். நீதிபதி தீர்ப்பை மதிக்கவில்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் மதிப்புக்குரிய ஜானகி அண்ணியார் அவர்களுடைய இறந்த போது எல்லோரும் அதிமுக சார்பாக கலைஞரிடம் போகிறார்கள். கலைஞரிடம் போய் மெரினா கடற்கரையில் இடம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னார்? இது முன்னாள் முதலமைச்சருக்கு யாருக்கும் கிடையாது. முதலமைச்சராக இருக்கும்போது யார் இறந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆக இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு உடனடியாக அமைச்சரவை கூட்டி அதற்கான தீர்மானத்தையும் எழுதிவிட்டார். இன்னைக்கு அது ரெக்கார்டில் இருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் அதே நிலைமை அவருக்கு வந்தது. மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்தபோது அவர் முதலமைச்சராக இல்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவரிடம் போய் சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது முன்னாள் முதலமைச்சருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே வழக்கு வேற, நீங்க தான் வழக்கே போட்டிருக்கீங்க. அதனால எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடம் இல்லைன்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இடம் கொடுக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அன்றைக்கு நீதிபதி சொன்ன தீர்ப்பை அப்படியே மதித்து அன்றைக்கு கலைஞருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வைக்க கொடுத்தவர் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பை நீங்கள் என்ன செய்தீர்கள்? மறுக்கிறீர்கள். நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை. இன்றைக்குமே நீதி நிர்வாகம் நீதிமன்றம் ஒன்றுக்கொன்று மோதல் ஏற்படுமே ஆனால் அந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. மத்திய அரசு எதிர்ப்போடு வழங்கி கொண்டே இருந்தால் அந்த தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு அதே நிலைமையை திருப்பரங்குன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய ஆட்சி காலம் முடிகின்ற தருவாயில் இருக்கிறதுனால் தானாகவே நீங்கள் முடிந்து விடுவீர்கள். மக்கள் தீர்ப்பெழுதி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கொள்ளப்படுகிறேன். பிறகு எங்கு பார்த்தாலும் தமிழ் தமிழ் என்று பேசுகிறேன். இன்னைக்கு அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநாவுக்கு போனாலும் சரி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழிலே பேசுகிறார். தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறார். பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழிக்கு ஒரு இருக்கை வாங்கி தந்தவர். எங்கு போனாலும் சரி. இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. காசியிலே தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போகிறது. நமது ராமேஸ்வரம் ஸ்பெஷல் ட்ரெயின் போகிறது. அதே மாதிரி தென்காசியிலிருந்து 20 வேன்களில் போனார்கள். அங்கே தமிழ் சங்கம் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. 19ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கிறது. ஆக தமிழ் சங்கம் அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார். குஜராத்திலே தமிழ் சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவ்வளவு தமிழுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி உலகெங்கும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த அளவிற்கு தமிழை நேசிக்கக்கூடிய மாபெரும் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பாரத நரேந்திர மோடியுடைய ஆட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி. இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாருங்க. இன்னொரு வீடியோ. இப்ப தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சென்னை மக்கள் கவர்மெண்ட் மணி கரப்ஷன், இந்த கவர்மெண்ட் வந்ததுனால கிரைம் கேசஸ் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. அவங்க எப்படியாவது ஆட்சி பண்ணணும், எல்லா தப்பையும் மறைக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எங்க காது வச்சாலும் வெட்டுறது குத்துறது இதுதான். அது காந்தி சொன்னார் பாருங்க, 1 மணிக்கு பெண்கள் வேணாம். அது இந்த ஏரியா ஜென்மத்துக்கு அது நடக்காது. பகல்லே வர முடியல, அப்புறம் நைட்ல எங்க இருந்து வர்றது?
மேல் இடத்துல சரி நம்ம கீழ் இடத்துல கேட்க முடியும். மேல் இடத்துலயே தெரியல. 1000 ரூபாய் வருமானம் வருதுன்றாங்க, அதை எடுத்து ஒயின் ஷாப் போயிடுறாங்க. என்னது என்கிட்டயே வாங்கி எனக்கே கொடுத்த மாதிரி இருக்கு. நாங்க கேட்டோமா 1000 ரூபாய் உங்களை, இல்ல நாங்க உங்களை ஃப்ரீ பஸ் கேட்டோமா? நாங்க ஒன்னும் கேட்கலையே. ஃப்ரீ பஸ் தான் பிச்சைக்காரன் கையை நேற்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்த்தா. எங்களெல்லாம் மரியாதை கிடையாது. அந்த ஃப்ரீ பஸ் விட்டோடனே அந்த புறம்போக்கு எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஏன் பிரி தரேன்? யார் விட்டு நீ பிரி கொடுக்குற? நீ பிரி கொடுக்க தேவை, பிச்சை கொடுக்க தேவை. நீ 1000 ரூபாய் எதுக்கு தர? எங்களுக்கு வரி ஏற்றிட்டு தானே கொடுக்குற. எதுக்கு கொடுக்குற? வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துடுது, தண்ணி வந்துடுது, எல்லாம் பொருள் நாஸ்தி ஆயிடுது. மழை பெஞ்சி வண்டி எல்லாம் போகுது இல்ல, அந்த தண்ணி ஃபுல்லா என் வீட்டுள்ளதான் வருது. தண்ணி இவ்வளவு நிக்கும் கன்ஃபார்மா நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ட்ரைனேஜும் ப்ராப்ளம், அது மெட்ரோ வாட்டரும் ப்ராப்ளம். ஆட்சி வந்து காரி துப்புறது கூட நாங்க ரோட்ல துப்ப மாட்டோம், எங்க பாக்கெட்ல நாங்க துப்பி அந்த மாதிரியான ஒரு ஆட்சி. அது நீங்க காலையில வந்தீங்கன்னா தெரியும், ஒரே சேரி ஈரமா இருக்கும். 4000 கோடி செலவு பண்ணான்னு எதுன்னு தெரியல. தண்ணி நிக்கலங்கிறாங்களா? அப்ப நாங்க போய் சொல்றோமா? இது தண்ணி எல்லாம் வீடியோ எடுத்து காட்டுங்க. அங்க மேடாவது இங்க பள்ளம். கோடி கணக்கில் செலவு பண்ணது ஒரு இழவும் இல்லைங்க. என்னன்னு சொல்றது? நான் திமுக தான் என்ன சொல்றது? யார் செலவு பண்ணாங்கன்னு நம்மளுக்கு என்ன சொல்லுங்க? எல்லாம் உள்ள போட்டாங்களா நம்ம தெரியல. அது குப்பை வந்து மழை பெஞ்சு சுத்தமா நடக்க முடியாது. ஏதோ சீக்கிரமா இந்த ஆட்சி முடியும். அவர் ஆட்சி நல்லா இருக்கும்னா அவர் சொல்லி 1008 புழுவின்னு தான் இருப்பாரு. இந்த ஆட்சி இல்லாம இருந்தாலே எல்லாமே கரெக்டா நடக்கும்னு எங்களுக்கு தோணுது. இப்போ இந்த வெள்ளத்துக்கு தான் 4000 கோடி ரூபாய், 4000 கோடி ரூபாய் இதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூருக்கு போகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு அவர் 12 மணிக்கு வருவதாக இருந்தது. ஆனால் வந்து சேரும்போது இரவு 7 மணி ஆகிவிட்டது. அவர் வந்த உடனே என்ன பண்ணார்னா மைக் எடுத்துட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு படித்தார். 10 ரூபா பாட்டிலுக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல எல்லாருக்கும்? யாருக்கும் தெரியாதா? 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில். அவர் மட்டும் கரெக்டாக சொல்றாரு. அவர் அந்த டாஸ்மாகில் பகலில் 10 ரூபாயும் ராத்திரி 20 ரூபாயும் கமிஷன் வாங்குறான். அதை சொல்றதுக்காண்டி அவர் பாட்டு படிச்சுட்டு இருந்தார். உடனே கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆகுது, அவர் மேலே செருப்பை வீசுறாங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க. லத்தி சார்ஜ் பண்ணல, ஏற்கனவே கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளாகி 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை பெற்ற தாயினுடைய கண் முன்னாலேயே நசுங்கி எல்லோரும் மிதித்து அது சாகுடைய காட்சியை பார்க்கக்கூடிய கொடூரமான ஒரு சம்பவம் அன்றைக்கு கரூரிலே அரங்கியது. கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல. இவங்க எப்பொழுதுமே திமுக இப்ப நம்ம ஒரு பெர்மிஷன் ஒரு இடம் கேட்டானா தரமாட்டாங்க, கொடி கட்ட விட மாட்டாங்க. ஆனா நீ பாஸ்கர் நேற்று போராடி கொடி கட்டி போடு எல்லாம் போடலாம் வச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு கரூரில் அவங்க கேட்ட இடம் அந்த ரவுண்டாவனால கொடுத்திருந்தாங்கன்னா 41 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. 41 இறந்து போன மிக துயரமான சம்பவம் இந்த ஆட்சி தவிர வேற எந்த ஆட்சியும் நடந்திருக்காது. சாக்கடையிலே விழுந்து ஒருவர் மேலே விழுந்து இறந்து போன சம்பவம் நடந்த 10 நிமிடத்துக்குள்ள முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்படுறார் கரூர். எப்படி செய்தி வந்ததுன்னு தெரியல. ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்களோ என்னவோ தெரியல. 10 நிமிஷத்துல புறப்பட்டு போய் 41 பாடியும் விடியற் கால 4 மணிக்குள்ள அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, இரவு எந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனா யாரை காப்பாற்றுவதற்காக அப்படின்னா, யாரை காப்பாற்றுவதற்கு? செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கா? இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க 41 பேர் இறந்து போனதற்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அதற்கு உடனே சிபிசிஐடி விசாரணை போட்டார். ஒரு நம்பர் கமிஷன். அவர் ஏற்கனவே திமுகவை சேர்ந்தவர் தான். யாரை நீதிபதியா போடுறாங்களோ அவங்க திமுகவை சேர்ந்தவர்களே போட்டாங்க. ஒரு நபர் கமிஷன் அறிவிச்சாங்க. ஆனா அதையும் இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உடனடியாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லி அதை சொன்னோன்னா அதையும் எதிர்த்து போனாங்க. என்னென்ன தீர்ப்பு வருதோ அதையும் எல்லாம் எதிர்த்து போக வேண்டிய வேலை. ஜிஎஸ்டி வந்தது, உடனே சுப்ரீம் கோர்ட் எடுத்து போனாங்க. நீட்டு கொண்டு வர முடியாதுன்னு தெரியும், அதையும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீட்டு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான். எவ்வளவு பெரிய ஒரு போலித்தனமான ஒரு ஆட்சி பாருங்க. அவங்க ஆட்சியிலே கொண்டு வந்துட்டு நீட்டை நாங்கள் திருப்பி எடுத்து விடுவோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உதாரணம் அது. கள்ளக்குறிச்சியில் 41 இறந்து போனாங்க. ரோட்டில் அல்லது யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க, இல்லை 3 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. விவசாயி கரண்ட் அடிபட்டு இறந்து போனா, விவசாயி இறந்து போனா 2 லட்சம் 3 லட்சம் மேல முதலமைச்சர் நிவாரண நிதி கிடையாது.
ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் திமுகவினர் கள்ள சாராயம் காய்ச்சி 65 பேர் இறந்து போனாங்க. ஆனா அங்க முதலமைச்சர் போகல. கரூருக்கு போன முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போகல. ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்களாம். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களாம். ஆக்சிடென்ட்ல இறந்து போனா 2 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, யாரும் எந்த கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு முதலமைச்சரே இல்லாத போது வேற கட்டுப்பாடை யார் அங்க காவல்துறை வைத்திருக்க முடியும்? அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏதோ நாங்களோ மேடையில் இருக்கிறவங்களே உருவாக்கிய கூட்டணி அல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி. மகாபாரதத்தில் கண்ணன் சொல்லுவான், தர்மம் ஜெயிக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும். தர்மம் ஜெயிக்கணும், அதற்காக இறைவனால் விடப்பட்ட ஒரு தூது கண்ணனுடைய தூது என்று மகாபாரதத்தில் சொல்லும். அது மாதிரி இப்பொழுது இந்த அதர்ம ஆட்சி அழிய வேண்டும், தர்மத்தின் ஆட்சி வளர வேண்டும், தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு, அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் எல்லா கட்சிகளும் இணைந்து போட்டியிடுகின்ற எந்தெந்த சின்னங்களில் போட்டியிடுகிறதோ அந்தெந்த சின்னங்களில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இதனை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பாஸ்கர் அவர்களோடு தோளோடு தோள் என்ற இந்த மண்டல செயலர் தலைவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.